இப்பதான் எனக்கு புரியுது, நீ கடவுளே கிடையாது, கடவுளோட சக்தி இருக்க ஒரு பயந்தாங்கோலி. தப்பு பண்ணிட்ட ஸ்டீவன். பேட்டில் வேர்ல்ட் அதோட ஷெரீஃபான டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச இப்ப இழந்துடுச்சு. ஷெரீஃப் ஸ்ட்ரேஞ்ச் காட் டூம்க்கு அகைன்ஸ்டா திரும்பி காட் டூமோட கோவத்துக்கு ஆளாகி இறந்து போயிட்டாரு. காட் டூமோட இடத்துல ஷெரீஃப் ஸ்ட்ரேஞ்சுக்கான இறுதி சடங்குகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க. மாலிக்யூல் மேனை ஹானர் பண்ற விதமா எப்படி ஒரு ஸ்டாச்சு வச்சிருக்காங்களோ அதே மாதிரி ஷெரீஃப் ஸ்ட்ரேஞ்சுக்கும் மாலிக்யூல் மேன் பக்கத்திலேயே இன்னொரு ஸ்டாச்சு வச்சு மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்க யாருக்குமே தெரியாது ஷெரீஃப் ஸ்ட்ரேஞ்ச் காடுக்கு அகைன்ஸ்டா திரும்பிட்டாரு, டூம் கோவப்பட்டு ஷெரீஃப் ஸ்ட்ரேஞ்ச கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லி அங்க இருக்க யாருக்குமே தெரியாது. இன்ஸ்டெட் அந்த ராஃப்ட்ல இருந்து வெளிவந்த சூப்பர் ஹீரோஸ் அண்ட் சூப்பர் வில்லன்ஸ் தான் ஷெரீஃப் ஸ்ட்ரேஞ்ச கொன்னுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே இப்ப நம்பிட்டு இருக்காங்க. சோ அந்த ஃபியூனரல் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு காட் டூம் தன்னோட பொண்ணான வெலீரியா ஷெரீஃப் ஸ்ட்ரேஞ்சோட ஸ்டாச்சு முன்னாடி சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கத பாக்குறாரு. சோ வெலீரியா ஷெரீஃப் ஸ்ட்ரேஞ்ச் இறந்ததுக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலேயே பழி போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க அந்த ராஃப்ட் கண்டுபிடிச்சு ஷெரீஃப் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட சொல்லாம இருந்திருந்தா அவர் அந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டாரு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இப்ப இறந்து போயிருக்க மாட்டாரு. அண்ட் ஆல்சோ காட் டூம் அண்ட் ஷெரீஃப் ஸ்ட்ரேஞ்ச் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்து அதுவும் ஒன்னா இருந்தாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி யாராலையுமே நிக்க முடியாது. அப்படி இருந்தும் அவங்க எல்லாருமே ஷெரீஃப் ஸ்ட்ரேஞ்ச கொன்னுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகியிருக்காங்கன்னா எப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாம இந்த எல்லா விஷயங்களையும் அவங்க தலைக்குள்ள ஏத்திக்கிட்டு ஒரு மாதிரி டிப்ரெஸ்டா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சோ பேசிக்கலி வெலீரியாக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அதை டாக்டர் டூம் மறைக்கிறாரு. அவங்க எல்லாரும் யாரு, எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க, அந்த இடத்துல உண்மையாவே என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பாவான டூம் கிட்டயே வெலீரியா கேக்குறாங்க. ஏன்னா அப்பதான் அவங்களோட குழப்பங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பதில் கிடைக்கும்னு சொல்லிட்டு கேட்க ஆப்வியஸ்லி டூம் வந்து அதை சொல்ல போறது கிடையாது. ஏன்னா இந்த 616 அண்ட் 1610 ராஃப்ட்ல இருந்து வந்திருக்க சூப்பர் ஹீரோஸ் அண்ட் சூப்பர் வில்லன்ஸ் பத்தி வெலீரியாக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா இப்ப அவங்க வாழ்ந்துட்டு இருக்க ஒரு வாழ்க்கையே ஒரு பொய்யான வாழ்க்கை. இன்ஃபேக்ட் அவங்க வந்து டூமோட பொண்ணே கிடையாது அப்படின்ற விஷயம் வந்து வெலீரியாக்கு தெரிய வந்துடும். சோ அதனால டூம் எல்லா உண்மைகளுமே மறைக்கிறாரு. இங்க பாரு வெலீரியா, நீ உன் மனசுல ஏகப்பட்ட விஷயத்தை போட்டு குழப்பிட்டு இருக்க. ஸ்ட்ரேஞ்ச் செத்ததுக்கு நீ காரணம் இல்ல, அதுக்கு காரணமானவங்க யாருன்னு சொல்லி உனக்கு நல்லாவே தெரியும். சோ எனக்கும் ஸ்டீஃபனுக்கும் நீ பெருமை சேர்க்கணும்னு நினைச்சனா உடனே போய் உன்னோட டீமை அனுப்பி எஸ்கேப் ஆகி போனவங்க எல்லாரையுமே கண்டுபிடிச்சு என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து. கடவுளான நான் அவங்கள தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லி வெலீரியாவை அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாரு. சோ வெலீரியா அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் மாலிக்யூல் மேனோட ஸ்டாச்சுக்கு கீழே ஒரு சீக்ரெட்டான போர்ட்டல் ஓபன் ஆகுது. சோ அந்த போர்ட்டல் வழியா டூம் கீழே இறங்கி போய் பார்த்தா மாலிக்யூல் மேன் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. சோ டாக்டர் டூம் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கான சோர்ஸா இருந்துட்டு இருக்கிறது இந்த மாலிக்யூல் மேன் தான். டாக்டர் டூம் வந்திருக்கத பார்த்த உடனே அவர் ஃபர்ஸ்ட் கேட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி தான் மாலிக்யூல் மேன் கேட்கிறாரு. சோ இதை வச்சு பார்க்கும்போது டாக்டர் டூம் மாலிக்யூல் மேனை ஒரு அடிமையா தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சாப்பாடு கூட கொடுக்காம தான் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஷெரீஃப் ஸ்ட்ரேஞ்ச் எனக்கு அகைன்ஸ்டா திரும்பிட்டான், போட்ட பிளான் எல்லாத்தையுமே கவுக்கணும்ன்ற மாதிரி நினைச்சா, அதனால நான் அவனை கொன்னுட்டேன் அப்படின்ற விஷயத்த சொல்றதுக்காக தான் மாலிக்யூல் மேனை பார்க்க வந்திருக்காரு. சோ இந்த விஷயத்த டூம் மாலிக்யூல் மேன் கிட்ட சொல்ல மாலிக்யூல் மேன் டூமை பார்த்து அடுத்து என்ன கொல்ல வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நக்கலா கேக்குறாரு. டாக்டர் டூம்க்கு திரும்பவும் பயங்கரமான கோவம் வருது. பட் ஷெரீஃப் ஸ்ட்ரேஞ்ச் எப்படி கொண்டாரோ அந்த மாதிரி இந்த வாட்டி மாலிக்யூல் மேன் எல்லாம் அவர் கொல்லலாம் போறது கிடையாது. ஏன்னா டாக்டர் டூம் இப்ப இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கான காரணமே மாலிக்யூல் மேன் தான். சோ மாலிக்யூல் மேன் இல்லனா அவரோட பவர்ஸ் எல்லாமே போயிடும். மேபி இந்த உலகமே அழிஞ்சு போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. சோ அதனாலதான் மாலிக்யூல் மேனை இன்னும் உயிரோட வச்சிருக்காரு. மத்த யாருக்குமே தெரியாம தனியா ஒரு மாதிரி அடிமையா வச்சிட்டு இருக்காரு. மீன்வைல் வெலீரியா அண்ட் ஃபியூச்சர் ஃபவுண்டேஷன் மெம்பர்ஸ் 616 சூப்பர் ஹீரோஸ் அண்ட் 1610 சூப்பர் வில்லன்ஸ் எங்க இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பிளான் போட்டதுக்காக அசம்பிள் ஆகியிருக்காங்க. பட் அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி யூட்டோபோலிஸ்ல நடந்த அந்த சண்டையை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா இந்த பேட்டில் வேர்ல்ட்ல எக்ஸிஸ்ட் ஆகிற பவர்ஸ் பத்தின டேட்டாஸ் எல்லாத்தையுமே இவங்க ரெகுலரா ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்க இந்த டேட்டாஸ்ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 616 சூப்பர் ஹீரோஸ் அண்ட் 1610 சூப்பர் வில்லன்ஸை டெலிபோர்ட் பண்ணதை காட்டுற மாதிரி ஒரு டேட்டா அவங்களுக்கு தெரிய வருது. அண்ட் அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் அதே இடத்துல இன்னும் 2 பவர்ஸ் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதுல ஒன்னு மறுபடியும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட மேஜிக் பவர்ஸ் அண்ட் இன்னொன்னு டாக்டர் டூமோட பவர்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. சோ வெலீரியாக்கு புரிஞ்சிருச்சு ஷெரீஃப் ஸ்ட்ரேஞ்ச கொன்னது வேற யாரும் கிடையாது, தன்னோட அப்பாவான டாக்டர் டூம் தான் அப்படின்றது வெலீரியாக்கு தெரிய வந்துருது. பட் இது யாருக்கிட்டயுமே சொல்லாம அவங்க
மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஃபியூச்சர் ஃபவுண்டேஷனோட மெம்பர்ஸ் தப்பிச்சு போனவங்களை போய் கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஃபியூச்சர் ஃபவுண்டேஷன் மெம்பர்ஸ்க்கு இந்த உண்மைலாம் தெரியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் காட் டூம் அந்த இடத்துக்கு சண்டைக்கு போயிருக்காரு அப்படின்றது வந்து வெலீரியா, சூசன் டாம் அண்ட் இன்னும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும். இவங்களுக்கு தெரியறதுக்கான சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான். சோ இப்ப வெலீரியா காட் டூமை பத்தின எல்லா விஷயத்து மேலேயும் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க அண்ட் ஃபியூச்சர் ஃபவுண்டேஷன் மெம்பர்ஸ் மத்தவங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்ப ஷெரிஃப் ஸ்ட்ரேஞ்ச் டெலிபோர்ட் பண்ணி விட்டவங்க எல்லாருமே எங்க போயிருக்காங்கன்னா, யாரும் ஒன்னா சேர்ந்து எல்லாம் டெலிபோர்ட் ஆகல. அப்படியே மொத்தமா சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் ஒரு இடத்துக்கும் வில்லன்ஸ் எல்லாம் ஒரு இடத்துக்கும் டெலிபோர்ட் ஆகல. பிரிஞ்சு பிரிஞ்சு டிஃபரெண்ட் காம்பினேஷன்ஸ்ல டெலிபோர்ட் ஆகியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிச்சாலா அண்ட் நேமோர் ஈஜிப்ட்ல போய் விழுந்திருக்காங்க. மைட்டி தார் அந்த யங் தார் கூடவே சேர்ந்து ஒன் ஆஃப் த தார் காப்ஸ் மெம்பரா இப்ப உள்ள நுழைஞ்சிருக்காங்க. கேப்டன் மார்வல் பார் சினிஸ்டர்ல போய் விழுந்து மிஸ்டர் சினிஸ்டர் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ரீட் ரிச்சர்ட்ஸ், ஸ்பைடர்மேன், மைல்ஸ் மொரால்ஸ் அண்ட் மேக்கர் இவங்க எல்லாருமே பேட்டில் வேர்ல்டோட ஏதோ ஒரு பகுதியில போய் விழுந்திருக்காங்க. தானோஸ் டெட்லாண்ட்ஸ்ல போய் விழுந்திருக்காரு அண்ட் கபால் டீமோட இன்னொரு மெம்பரான பிளாக் ஸ்வான் கேஸ்டல் டூம் கிட்ட இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம காட் டூம் கிட்ட போய் பிளாக் ஸ்வான் உங்களை கடவுளா ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இருக்குன்ற மாதிரி காட் டூம் கிட்ட போய் சரண்டர் ஆயிடுறாங்க. மத்தவங்க எல்லாம் எங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போக போக பார்ப்போம். கேஸ்டல் டூம்ல காட் டூம் வெலீரியா கிட்ட எத்தனை பேரை கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு கேட்க, நாங்க யாரையும் இன்னும் கண்டுபிடிக்கல, பட் அப்போகலிப்ஸ் அண்ட் அவரோட ஹார்ஸ்மேன் இவங்க 2 பேரையும் நமக்காக பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்வஸ், கிளைவ் அண்ட் ப்ராக்சிமா மிட்நைட், அதாவது தானோஸோட ஆளுங்க தான் பேசிக்கலி அந்த கெபால் டீமை சேர்ந்தவங்க தான். சோ இவங்க 2 பேரை பத்தின உண்மைகள் எல்லாத்தையுமே பிளாக் ஸ்வான் காட் டூம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச விஷயங்களை எல்லாத்தையுமே காட் டூம் கிட்ட பிளாக் ஸ்வான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஒரு கட்டத்துல சூசன் ஸ்டார்ம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு, உனக்கு என்னென்ன உண்மைகள்லாம் தெரியுமோ இப்பயே சொல்லு, அது எல்லாத்தையுமே இப்பயே எங்க கிட்ட சொல்லு, எந்த உலகத்துல இருந்து நீங்க வந்திருக்கீங்க, நீங்களா யாரு, எத்தனை பேர் இருக்கீங்க, மத்தவங்க எல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க, காட் டூம் குறுக்க பூந்து, அது இப்ப முக்கியம் இல்ல சூசன், அவங்களை கண்டுபிடிக்கணும், அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டாபிக்க மாத்த பாக்குறாரு. இத பார்த்த வெலீரியாக்கு தன்னோட அப்பாவான காட் டூம் மேல இன்னும் பயங்கரமான சந்தேகங்கள் வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, பேட்டில் வேர்ல்ட்ல டூமுக்கு அகைன்ஸ்டா யாரோ ஒருத்தன் ஒரு பெரிய ஆர்மியவே திரட்டிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நியூஸ் பரவ ஆரம்பிக்குது. சோ அந்த ஒருத்தன் வேற யாரும் இல்ல, கெபால் டீமோட இன்னொரு மெம்பரான மேக்சிமஸ் தான். பிளாக் போல்ட்டோட பிரதர் மேக்சிமஸ் தான். சோ ஒரு ஆட்சி அப்படின்னு இருக்குதுன்னா அதை ஆதரிக்கிறவங்களும் இருப்பாங்க, அதை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்கல்ல. சோ டாக்டர் டூமை பிடிக்காதவங்க எல்லாருமே மேக்சிமஸ் கூட சேர்ந்து ஒன்னா ஒரு பெரிய படையா வந்துகிட்டு இருக்காங்க. மீன்வைல் ரீட் ரிச்சர்ட்ஸ் அண்ட் மேக்கர் பேட்டில் வேர்ல்ட்ல ஏதோ ஒரு பகுதியில எப்படி டூமை தோக்கடிக்க போறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, ரீட் ரிச்சர்ட்ஸ் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பத்தின எல்லா உண்மைகளும் தெரிஞ்சுக்கிறாரு. அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்க, டூமோட கண்ட்ரோல்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. டூம் இவ்வளவு விஷயம் பண்ணியிருக்கான் அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மேக்கர் டூமை எப்படி கொல்றதுன்னு கேட்கும்போது, இல்ல அவன் எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி அவனை கொல்றதுக்குலாம் என்னைக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பட் 2 பேரும் சேர்ந்து எப்படி அவனை டிஃபீட் பண்ணுவோன்னு யோசிப்போம். எனக்கு தெரிஞ்ச டூம் இவ்வளவு பவர்ஃபுல்லான ஆள் கிடையாது, அவனை ஏதோ ஒரு விஷயம் வந்து பவர் பண்ணிட்டு இருக்கு, அந்த விஷயம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா மேபி அவனை நம்ம வந்து டிஃபீட் பண்ணலாம். பட் அதுக்கப்புறம் இந்த உலகம் அப்படியே இருக்குமா இல்லனா அப்படியே சுக்குநூறா அழிஞ்சிருமா அப்படின்ற விஷயம் எல்லாம் எனக்கு தெரியல. பட் நமக்கு இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் இது மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேன் அண்ட் மைல்ஸ் மொரால்ஸ் டாக்டர் டூமுக்கு பவர் கொடுத்துட்டு இருக்க அந்த சோர்ஸ் என்ன அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறாரு. சோ ஸ்பைடர்மேன் அண்ட் மைல்ஸ் மொரால்ஸ் ரீட் ரிச்சர்ட்ஸ் கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு டிவைஸை வாங்கி அந்த சோர்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லி ட்ராக் பண்ணி அந்த மாலிக்யூல் மேனோட சிலைக்கு கிட்ட வந்துடுறாங்க. பட் அந்த சீக்ரெட் டோரை அவங்களால கண்டே பிடிக்க முடியல. சோ அந்த இடத்துல இவங்க 2 பேரையுமே ரொம்ப நேரமா நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்த வெலீரியா அந்த டோர் எங்க இருக்குன்றத அவங்களே காமிக்கிறாங்க. பேசிக்கலி மைல்ஸ் மொரால்ஸ் அண்ட் ஸ்பைடர்மேனுக்கு அவங்களே ஹெல்ப் பண்றாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க மேல எந்த தப்பும் இல்ல, தன்னோட அப்பாவான டூம் மேலதான் நிறைய சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேன் அண்ட் மைல்ஸ் மொரால்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண பாக்குறாங்க. வெலீரியாக்கு அந்த சீக்ரெட் டோர் எங்க இருக்கு அப்படின்னு தெரியும்னா அவங்களே அது கீழே போயிட்டு என்ன இருக்குன்றத பாத்துருக்கலாமே, எல்லாம் குழப்பத்துக்கும் ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்குமே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அவங்களோட பதில் என்னவா இருக்குன்னா, நான் இன்னும் ஒரு சின்ன பொண்ணு தான், ஆல்ரெடி எங்க அப்பா மேல எனக்கு பயங்கரமான டவுட் இருக்கு, காட் டூம் தான் இப்ப நடந்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய காரணமா இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கு. இப்போ நான் அந்த டோர் வழியா கீழே போயிட்டு மொத்த உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் எனக்கு இல்ல, நான் இன்னும் ஒரு சின்ன பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அதை கேட்டுட்டு ஸ்பைடர்மேன் அண்ட் மைல்ஸ் மொரால்ஸ் அவங்க மட்டும் அந்த டோரை யூஸ் பண்ணி உள்ள போறாங்க. சோ ஸ்பைடர்மேன் அண்ட் மைல்ஸ் மொரால்ஸ் அந்த டோரை யூஸ் பண்ணி உள்ள போனதுக்கு அப்புறம் ஆப்வியஸ்லி அவங்க மாலிக்யூல் மேனை மீட் பண்றாங்க. ஸ்பைடர்மேன் அண்ட் மாலிக்யூல் மேன் 2 பேரும் ஒரே யூனிவர்ஸ் அப்படின்றதுனால ஒருத்தர் ஈஸியா ரெகக்னைஸ் பண்ணிக்கிறாங்க. சோ ஸ்பைடர்மேன் டூமோட பவர்ஸ்க்கு காரணமான ஏதோ ஒரு விஷயம் இங்க இருக்கு, பட் அது எக்ஸாக்டா என்னன்னு தெரியல, பத்தாததுக்கு இந்த இடமே ஃபுல்லா வெள்ளவெள்ளேன்னு இருக்கு, நீ இங்க இருக்க, நான் கண்டிப்பா உனக்கு அது என்னன்றது தெரிஞ்சிருக்கணும், சோ டூமை டிஃபீட் பண்ண எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க, மாலிக்யூல் மேன் திரும்பவும் ஒரே ஒரு விஷயத்தை தான் கேட்கிறாரு, சாப்பிடுறதுக்கு எனக்கு எதனா கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. எதுவும் இல்ல அப்படின்னா தயவு செஞ்சு திரும்பி அப்படியே கிளம்பிடுங்கன்றாரு. லக்கிலி மைல்ஸ் மொரால்ஸோட பாக்கெட்ல ஒரு
பழைய பர்கர் அவர் வச்சிட்டு இருக்காரு. அந்த ராஃப்டுக்குள்ள அவர் வரதுக்கு முன்னாடியே 1610 யூனிவர்ஸ்ல இருக்கும்போது ஒரு பர்கர் வாங்கியிருப்பார் போல இருக்கு. எவ்வளவு பழசா இருந்தாலும் பரவாயில்ல, இருக்க பசிக்கு எனக்கு அது தேவைன்னு சொல்லி மாலிக்யூல் மேன் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்றாரு. ஆமா, நீங்க நினைச்சது உண்மைதான், காட் டூமோட பவர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அது எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஸ்பைடர்மேன் கேட்க, அந்த சோர்ஸ் கிட்ட தான்டா இப்ப நீங்க பேசிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் தான் டாக்டர் டூமை பவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஸ்பைடர்மேனுக்கு ரிவீல் பண்றாரு. சோ இப்போ இவங்களுக்கும் டாக்டர் டூமோட பவர்ஸ் எங்க இருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் தெரிய வந்துருச்சு. பிளாக் பேந்தர் அண்ட் நெமோர் இப்ப அந்த அகமோட்டோ ஐலாண்டுக்கு ஒன்னா சேர்ந்து போயிருக்காங்க. என்னதான் ரெண்டு பேரும் இலுமினாட்டியோட பழைய மெம்பர்ஸா இருந்தாலும் ரெண்டு பேருமே ஆர்ச் நெமிசிஸ், ரெண்டு பேருக்குமே பயங்கரமான ரைவல்ரி இருந்திருக்கும். பட் இப்போ டிச்சாலாவும் சரி நெமோரும் சரி ரெண்டு பேருமே ராஜாக்கள் கிடையாது. இன்ஃபேக்ட் அது இவங்களோட உலகமே கிடையாது. சோ இங்க அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுல அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே அந்த அகமோட்டோ ஐலாண்டுக்கு வந்திருக்காங்க. எவ்வளவு முன்னாடி? ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க. டிச்சாலா, எனக்கு ஏதோ தப்பு நடக்க போற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒருவேளை எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா, நான் இறந்து போனேன் அப்படின்னா இந்த கீயை எடுத்துக்கிட்டு என்னோட அகமோட்டோ ஐலாண்டுக்கு போ, அங்க உனக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இறந்து போறதுக்கு முன்னாடி டிச்சாலா கிட்ட சொல்லியிருக்காரு. சோ ஷெரிஃப் ஸ்ட்ரேஞ்ச் கொடுத்த அந்த அகமோட்டோ கீயை வச்சுக்கிட்டு சாங்டம் குள்ள போனதுக்கு அப்புறம் அங்க அவங்களுக்காக காத்துட்டு இருந்தது யாருன்னா, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?